Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணி ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கும் இப்போ தான் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஆனால் பிளான் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுச்சு, ஆனாலும் இன்னுமே உங்களுக்கு குழந்தை தங்கலை அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் இருக்கும். இது எது சம்மந்தமான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னென்சி, அதுவும் நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஸ்டோரியை தான் இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் கூட இல்லை, அவங்களோட ஹஸ்பண்ட் நமக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் டிப்ஸை எதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க ஒய்ஃப் இப்போ கன்சீவாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு மோட்டிவேஷனலாகவும் அதே சமயத்தில் உங்களுக்கு டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன மாதிரியான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டருக்கு நல்லபடியாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிட்டு அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்லிக்கலாம். இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ், நீங்கள் சொன்ன எல்லாமே என் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணினாங்க, இப்போது 5 மந்த் ப்ரெக்னென்ட் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இப்போ 5 மாதம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 வருஷம் ஆகிடுச்சு. என் ஒய்ஃபுக்கு தைராய்டு பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாருங்கள், வெறும் பிசிஓடி மட்டும் இல்லை, தைராய்டும் பிசிஓடியும் சேர்ந்து இருந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, எப்போவுமே 2ம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடினமான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு தான் இப்போ எல்லா டாக்டர்ஸுமே கூட சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்க இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஃபாலிகுலார் ஸ்டடி 3 டைம்ஸ் பண்ணோம், ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா 3 தடவை ஃபாலிகுலார் ஸ்டடி ட்ரை பண்ணியும் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்புறம் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் இப்போது நீங்கள் சொன்ன ஆல் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ஃபாலிகுலார் ஸ்டடி பண்ணோம், சக்ஸஸ் ஆகிடுச்சு, தேங்க்யூ சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்து அதில் உள்ள வீடியோஸை பார்த்து தான் அவங்க எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணி ஃபாலிகுலார் ஸ்டடியும் பண்ணி இப்போ அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் 1 by 1 சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், வெந்தய டீ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த வெந்தய டீ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம். ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஹோம் ரெமெடி அப்படின்னா அது வெந்தய டீ தான். பட் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, வெந்தயம் சாப்பிட்டா குழந்தை உண்டாகாதாமே, வெந்தயம் நல்லது இல்லையாமே அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறத கேட்டுட்டு கமெண்ட்டில் கேட்குறாங்க. வெந்தயம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு பண்ணவே பண்ணாது. அது இன்ஃபேக்ட் நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து 2வது அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓக்ரா வாட்டர், அதாவது வெண்டைக்காய் தண்ணீர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவலேஷன் சரியாக நடக்கிறதுக்கு இந்த ஓக்ரா வாட்டர் ஹெல்ப் பண்ணும். பட் இதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம இந்த க்ளோ வாட்டர், அதாவது கிராம்பு தண்ணியும் நம்ம போட்டிருக்கோம். பட் நிறைய பேருக்கு கிராம்பு தண்ணி ஒரு அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ் ட்ரபிள் ஏற்படுத்துது அப்படிங்கிறப்போ இந்த ஓக்ரா வாட்டர் எடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க இப்போ இந்த வெண்டைக்காய் தண்ணீரை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாதாம் ட்ரை கிரேப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது டெய்லி ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க நைட்டு 5 பாதாம் டெய்லியுமே உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சேர்த்து ஊற வச்சுட்டு காலையில் தோலை உரிச்சிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் உலர் திராட்சை, அதாவது ட்ரை கிரேப்ஸ் கிஸ்மிஸையும் டெய்லி ஒரு 10லேருந்து 12 ட்ரை கிரேப்ஸ் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அதோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும், அனிமியா ப்ராப்ளத்தை சரி பண்ணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீட் சைக்கிளிங் 4 சீட்ஸும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட் சைக்கிளிங் பற்றி இன்னுமே நிறைய பேருக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இல்லை. ஸோ அப்படி இல்லாதவங்க நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது, அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த சீட் சைக்கிளிங்கும் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, மொத்தமாக கருமுட்டை குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கு, கருமுட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு, சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டாக அவங்க என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா, பொமக்ரானேட், பச்சைப்பயிறு எல்லாம் எடுத்திருக்காங்க. அதோடு சேர்த்து காலையில் பட்டர்ஃப்ளை யோகாவும் டெய்லி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எந்த விதமான அரிசி உணவும் அவங்க எடுத்துக்கல, லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பச்சை பயிரும்
மாதுளம் முத்துக்களும் வந்து டெய்லி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. இந்த பச்சை பயிரும் வந்து கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்மளும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். என்னோடய அனுபவத்துலேயும் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ பச்சை பயிர் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை யோகா வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறப்போ ஃபுல் சைக்கிளுமே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெல்விஸ் ஏரியாவில் ரத்தோட்டத்தை அதிகரித்து நல்ல கருமுட்டை வளர்கிறதுக்கும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஆஃப்டர் லஞ்ச் எடுத்திருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், கீரை, எனி க்ரீன் வெஜிடபிள் வந்து எடுத்திருக்காங்க. ஈவினிங் 4 பட்டர்ஃப்ளை யோகா 10,000 ஸ்டெப் வாக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. டெய்லி வந்து 10,000 ஸ்டெப் வந்து வாக்கிங் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம சொன்ன டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மத்தியானம் வந்து கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு கீரை, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், நான் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணணும், இல்லை சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும், ஃபெர்டிலிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருசாக ஜிம் போகணும், பெரிய பெரிய தெரியாத எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டெய்லி மினிமம் 5,000லேருந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் வாக் பண்ணாலே போதும். உங்களை நீங்கள் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும், அதுதான் முக்கியமே தவிர நீங்கள் வந்து ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, பண்ணவும் கூடாது. ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நைட் வந்து டின்னராக பாயில்டு எக்கு 3 அவ்வளோதான் சாப்பிட்ருக்காங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 பாயில்டு எக் மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டாங்க. வேறு எந்த ரைஸ் ஐட்டம்ஸும் எடுத்துக்கல, எதுவுமே எடுத்துக்கல. இதுதான் சிஸ் ஃபாலோ பண்ணேன். ஹஸ்பண்டுக்கு ஓரிதழ் தாமரை பவுடர் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் அவங்களோட விந்துவோட வேகத்தை விந்தணுவோட வேகத்தை அதிகரிக்கிறதுக்கும் ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த உடலுறவுக்கான ஆசையை தூண்டுறதுக்கும் இந்த ஓரிதழ் தாமரை பவுடரும் அஸ்வகந்தா பவுடரும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகியிருக்கு. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சிஸ்டர் ஃபாலோ பண்ண மாதிரி இந்த லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதிகமாக வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் குறையும், தொப்பை குறையும். அதே மாதிரி வெயிட் வந்து கரெக்டாக இருக்கிறவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இந்த லோ கார்ப் டயட் வந்து உங்களோட ஃபெர்டிலிட்டியும் பிசிஓடி தைராய்டு ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. Okay friends, bye, thank you.